குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க சித்திரை மாதத்திலிருந்து, இந்த வருடம் சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரை இருக்கக்கூடிய ஒரு வருட முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது விசுவாவசு வருடம். 60 தமிழ் வருடங்களில் 39வது வருடம் இந்த வருடம். இந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வருடத்தோட சிறப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வருடத்தை பொறுத்த வகையில் நிறைய திருமணங்கள், அப்படி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க இருக்குது. காதல் திருமணங்கள் கைகூடும் வகையில் இருக்குது. அரசு திட்டங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஆதாயம் தரும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் நிறையவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. நல்ல மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தானிய உற்பத்திகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்க உணவு பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுவதுமாக நிறைவடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வருடம். மக்கள் எல்லோருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு பணம் அதிகப்படியாக புழக்கம் இருக்கும். சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வருடத்தில் மக்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விலை ஏற்றம் அதிகரிக்க போகுது. அதே போல் விற்பனையும் அதிகரிக்க போகுது. மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அதிகமாகவே இருக்குது. ஆட்சி மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் பதவி மாற்றங்கள் நடக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. இந்த வருடத்தோட மிகவும் முக்கியமான சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த வருடத்தோட முக்கியமான சிறப்பே பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி தரும் விஷயங்கள், மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதிகரிக்கக்கூடிய விஷயமாகவும் கொண்டாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்க ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடத்திலே இருக்குது. குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தான் பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவான் அப்படிங்கிறது மார்ச் 29ஆம் தேதியே பெயர்ச்சி ஆயிட்டார். அடுத்து பார்த்தோம்னாக்க ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி எல்லாமே இந்த வருடத்திலேயே அமைந்திருக்குது. அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் புரட்டி போட்டது மாதிரி ஒவ்வொரு பலன்கள் அப்படிங்கிறது, கோச்சார பலன்கள் மாறுபடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது. அப்போ என்ன விதமான பலன்கள் இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எது சார்ந்த வழிபாடுகள் செஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எதில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது, கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வருட பலன் சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்வோட பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு சித்திரை முதல் பங்குனி வரை எப்படி இருக்கும், இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல கிரக நிலைகள் முதல்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரை உங்கள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியையே பார்க்க இருக்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை, அற்புதமான ஒரு அமைப்பு. அடுத்து ராகு கேதுக்களோட பெயர்ச்சியும் இந்த வருடத்திலேயே இருக்குது. 12ஆம் இடத்துல இருந்த ராகு 11ஆம் இடத்துக்கு மாற்றம். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு 5ஆம் இடத்திற்கு மாற்றம். அற்புதமான ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்தில் இருந்து வந்த
சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு மாற்றமடைகிறார். இதுதான் இந்த வருடத்தோட கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகளுக்கு உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தர இருக்குது, கடந்த வருடம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, துலாம் ராசி நேர்களை பொறுத்த வகையில் கடந்த வருடத்தில் சொல்லவே வேண்டாம், அவ்வளவு மோசமான வருடம் கடந்த 2 வருடங்களாகவே ரொம்ப மோசமான வருடங்களாக அமைஞ்சிருச்சு. 2-3 வருடங்கள் உங்களுக்கு பற்றலை. காரணம் என்னன்னா, நிறைய பேருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலையில் பிரச்சனை. ஒரு இடத்துல வேலையே சரியாக வேலை பார்க்க முடியல. வேலை அப்படின்னு போனாலே உங்களுக்கு சரியாக வரல. கூட வேலை பார்க்குறவங்களால தொந்தரவு, இல்லைன்னா வேலை விட்டுட்டு வந்துடுறது, இல்லைன்னா வேலையே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அமைப்பு. வருமானத்தில் மிகப்பெரிய பற்றாக்குறை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி வாக்குவாதம், சண்டைகள், பிரிவினைகள், இப்படிலாம் இருந்த ஒரு காலம். ஏகப்பட்ட பேருக்கு ரொம்ப கடன் ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் ரொம்ப படாத பாடுபட்டு போயிட்டீங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, குருபலம் அப்படிங்கிற ஒரு விஷயம், குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம், தெய்வ அனுக்கிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் கடந்த வருடத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அதையும் தாண்டி நான் இந்த கடந்த ஒரு 3 மாதமாக ரொம்ப சிரமப்பட்டீங்க. இடத்துல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நண்பர்களோட பிரச்சனை, எந்த நண்பர்களை பார்த்தாலும் வாக்குவாதம், பிரச்சனை, கூட்டு தொழிலில் பிரிவினை, ஆமாம், போட்டி பந்தயங்களில் தோல்வி, போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறாமல் போகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சந்திச்சாச்சு. திருமணம் அப்படின்னு சுபகாரியம் எடுத்தால் கிட்டத்தில் போய் தடைப்பட்டு போகிறது, இப்படின்னு பல்வேறு விஷயங்களை செஞ்சாச்சு. ஆனால் துலாம் ராசியை பொறுத்த வகையில் நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, உழைப்பு, உயர்வு அப்படி பேசக்கூடிய அன்பர்களும் நடந்து கொள்ளக்கூடிய தன்மையும் உண்டு. எந்த இடத்துலையும் தனக்கு தோணுனதை ரொம்ப பயங்கரமாக, துணிச்சலாக, தைரியமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பும், பேசக்கூடிய ஒரு அமைப்பும் உள்ள ஒரு அற்புதமான ராசி. அதுவும் பார்த்தீங்கன்னா சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு. உயிரினத்தையே, எந்த ஒரு மனிதரையும் சரி, உயிரினங்களையும் சரி, சமமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பாகுபாடு இல்லாமல் பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னா, குரு பார்த்தால் கோடி நன்மை. இந்த வருடம் அப்படிங்கிறது குரு உங்களை ரொம்ப சிறப்பாக பார்க்குறார். 5ஆம் பார்வையாக சிறப்பு பார்வை, 5-9ஆம் பார்வை அப்படிங்கிறது சிறப்பு பார்வை, குருவோட சிறப்பு பார்வை. குரு பார்த்தால் கோடி நன்மை. இந்த வருடத்தில் ரொம்ப அதிகமாக மிகப்பெரிய லெவலில் லாபங்களை பெறக்கூடிய ராசி அப்படின்னா துலாம் ராசி தான். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலனை இந்த வருடம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. குருவோட பார்வையால் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்க போகுது. பணம், பொருள், செல்வாக்கு அதிகரிக்க போகுது. வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிரந்தரமாக இருக்க போகுது. தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம், லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சேமிப்பு அதிகரிக்க போகுது. கடன் பிரச்சனை தீரப்போகுது. கடன் பிரச்சனை எப்படி, இந்த கடனை எப்படி கட்டுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது. அடுத்து பாருங்க, முயற்சிகள், எடுத்த முயற்சிகள்லாம் கடந்த காலத்தில் தோல்வி, இந்த காலத்தில் உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ லாபம் அதிகரிக்க போகுது, அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. இதுவரை நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனை இந்த வருஷத்தில் அனுபவிக்க போகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. திருமணங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு தன்மை, நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். குழந்தை பாக்கிய அமைப்புகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு இருக்கும். 2வது குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது. வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய அமைப்பு, யோகம் ஏற்பட்டிருக்கு. புது தொழில் தொடங்குறதுக்கு நல்ல காலகட்டம் இது. எந்த வகையில் பார்த்தாலும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான காலம், உங்களுக்கான நேரம், உங்களுக்கான வருடம். இது உங்கள் வருஷம். நீங்கள் இந்த வருஷத்தில் சுதாரிச்சுக்கலன்னா
உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய லெவலில் மாறி போயிடும். இந்த வருஷத்தை முழுமையாக பயன்படுத்திக்கங்க, சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கான வருடமாக இருக்குது. இந்த வருடத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த வருடம். எடுக்கிற